எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா போர் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். ஐயோ அசிங்கப்பட்டியே சக்தி. சரி சமாளிப்போம். சாரி பாஸ், லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. உள்ள வர்றதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டு வந்தா இந்த மாதிரி ஸ்லிப் ஆகாது. மேனஸ் இல்லாம அப்படியே வந்தா இப்படிதான் ஆகும். யூஸ்லெஸ். நித்யா, நீ ஏன் நிக்கிற? கமான் ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க நீங்க. என்ன பாஸ் கூப்பிட்டீங்களாமே? பிஏ சொன்னாரு. டைம் என்னது? ஏன் உங்க கையில தான் வாட்ச் இருக்கே, அதை பார்த்தா தெரிய போகுது. இதுக்காக தான் என்ன கூப்பிட்டீங்களா? ஷட் அப் ஐசே. உனக்கு ஆபீஸ்க்கு டயத்துக்கு வரவும் தெரியாது, எந்த வேலையும் டயத்துக்கு செய்யவும் தெரியாது. ஆனா டைமிங்ல பேசுற மட்டும் உனக்கு நல்லா தெரியும். 10 o'clock வர வேண்டிய நீ 12 o'clock வந்திருக்க. ஏன்னு கேட்டா எனக்கே கவுண்டர் கொடுக்குறியா? இஷ்டத்துக்கு வர்றது போறதுக்கு இது என்ன சினிமா தியேட்டரா இல்ல பார்க்கா? யாரு கேட்க போறாங்கங்கிற திமிரு தானே உனக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ். என்ன பஸ் லேட் ஆயிடுச்சு, டிராபிக் சிக்னல்ல லைட் ஏரியல, மழை பெஞ்சு ரோடெல்லாம் சேரா இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு தானே சொல்ல போற? இல்ல பாஸ். பின்ன இன்னைக்கு வேற என்ன புது ஐடியா வச்சிருக்கீங்க? பாஸ், உங்க பேர்ல முண்டக்கண்ணி அம்மன் கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா அந்த அம்மனுக்கு உங்க பேர்ல அர்ச்சனை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன் பாஸ். அதனால தான் லேட் ஆயிடுச்சு பாஸ். இந்தங்க பாஸ், குங்குமம் கூட எடுத்துக்கோ. ஐயோ, ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட்டோமே. சமாளிப்போம். எங்க குங்குமம்? பாஸ், உங்களுக்காக மனமுருகி வேண்டினேனா அதனால குங்குமத்தை கூட மறந்து போயிட்டேன் பாஸ். ஏய், என்ன நக்கல் பண்றியா? இல்ல பாஸ், அர்ச்சனை பண்ண. என்ன சமாளிக்க முடியல. இங்க பார், நீ லேட்டா வந்ததுக்கு ஹாஃப் டே salary இருந்து பேமெண்ட் கட். அதானே பாஸ்? இல்ல, ஃபுல் டே கட் பண்ற. போய் வேலைய பார். தேங்க் யூ பாஸ். அப்ப நான் வீட்டுக்கு போறேன். பை. ஏய் நில்லு. இப்ப எதுக்கு நீ வீட்டுக்கு போறங்கற? நீங்க தானே பாஸ் சொன்னீங்க ஃபுல் டே பேமெண்ட் கட்னு. ஃபுல் டே பேமெண்ட் கட்னா அப்ப லீவுன்னு தானே அர்த்தம்? உனக்கு லீவுக்குலாம் பெர்மிஷன் கிடையாது. இனிமே லேட்டா வந்தா இதுதான் பனிஷ்மென்ட் உனக்கு. என்ன பாஸ் நீங்க உங்க நல்லதுக்கு போய் ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்தா அதுக்கு போய் பனிஷ்மென்ட் கொடுக்குறீங்க? இதுக்கு தான் இந்த காலத்துல நல்லதே பண்ண கூடாது. ஷட் அப் அண்ட் கெட் அவுட். ஓகே பாஸ், நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க. நான் கேண்டீன்ல சொல்லி கூலா ஒரு டீ அனுப்புறேன். பை. நித்யா, இவ பண்ணதெல்லாம் விடுங்க. இவ இப்படிதான். இந்த மாதிரி நியூசன்ஸ்லாம் அடிக்கடி நடக்கும். அறிவு கிட்ட முண்டம். அவ இருக்கான்றதுக்காக அவ முன்னாடி பந்தா பண்றதுக்கு என்ன திட்டுறான்? என்ன சக்தி மேடம், ஒய் பிளட் சேம் பிளட்டா? என்ன பத்தி தெரியாதவனுக்கு சொல்லி வை. ஆமா மேடம், ரொம்ப பண்றாரு. எனக்கும் அதே ஃபீலிங் தான் மேடம். அண்டங்காக்க வடைய காக்குற மாதிரி அந்த பொண்ணு பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு ஈன இழிக்கிறதும் ஆணு சிரிக்கிறதும் ரொம்ப தான் பண்றாரு. இதே மத்த பொண்ணுங்க வந்து பாஸ் குட் மார்னிங் சொன்னா தான் சாப்பிட வச்சிருந்த பொறை எடுக்க இன்னொரு நாய் வந்தா முறைக்கிற மாதிரி போய் வேலையை பாருன்னு சொல்லி கத்துவாரு. இவகிட்ட மட்டும் ஏதோ புது பொண்டாட்டி கிட்ட பேசுற மாதிரி அப்படியே குழஞ்சு மூச்சு விடாம பேசுறாரு. ரன்பீர், இதுல என்னமோ இருக்கு. ஆமா மேடம், அந்த பொண்ணை விட நான் எந்த விதத்துல மேடம் குறைஞ்சு போயிட்டேன்? சீ,
ஐயோ சக்தி மேடம், யூ ஆர் மிஸ்டேக் மீ. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அவ நேத்து வந்தவ. ஆனா நான் எவ்வளவு நாள் பாஸ் கூட பக்கத்திலே நிக்கிறேன். ஆனா ஒரு நாள் கூட அவர் என்கிட்ட இப்படி பேசினதே இல்ல தெரியுமா? ஐயோ ரன்பீர், அழாத. ஏன் அழற? உன் பிரச்சனை எனக்கு புரியுது. மேடம், சிங்கம் என்னைக்காவது அழுது பாத்திருக்கீங்களா மேடம்? ஆனா அந்த சிங்கத்தையே இன்னைக்கு சாச்சிட்டானுங்க மேடம், சாச்சு விட்டானுங்க மேடம். மேடம், சிங்கம் சாஞ்சா இந்த ஊர் தாங்குமா? இந்த உலகம் தாங்குமா? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. ரன்பீர், இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? கொஞ்சம் இல்ல மேடம், நிறைய இருக்கு. இந்த சின்ன மனசுல நிறைய வலி இருக்கு மேடம். இடியே விழுந்தாலும் தாங்குற இந்த மனசு இந்த சின்ன விஷயத்தை தாங்க முடியாம செதஞ்சிருச்சு மேடம். இங்க பாரு, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். இதே மாதிரி பேசிட்டு இருந்த உன் மூஞ்சியெல்லாம் செதஞ்சிடும். ரன்பீர், இவங்க பேசுறதோட மர்மம் என்ன? சிரிக்கிறதுக்கு காரணம் என்ன? இவ்ளோ நேரம் பேசுறாங்களே, அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே இவங்களுக்குள்ள இருக்கிறது நட்பா, காதலா, இல்ல வேற ஏதாவதான்னு உடனே கண்டுபிடிக்கணும். நானும் இதை அவமதிக்கிறேன் மேடம். இந்த விஷயத்துல உங்களுக்கு தசாவதார கமல் மாதிரி 10 அவதாரம் எடுத்தாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம், சூப்பர் ஐடியா கண்டுபிடிக்கிறேன். முதல்ல இந்த அவதாரத்தோட பேண்ட் சிப்ப போடு, அப்புறம் மீதி அவதாரத்தை போடலாம். இங்க பாரு ரன்பீர், சூப்பர் ஐடியாவோ சுமாரான ஐடியாவோ எனக்கு உண்மை தெரியணும், அவ்வளவுதான். சூப்பர் ஐடியா, சுமாரான ஐடியா, ஏன் எல்லா ஐடியாவும் யோசிப்போமே. ஐடியா. ஐயோ, ஐடியா யோசித்தாலே தூக்கம் வருது. ஐடியா 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 ஐடியா. ஏய் சுபத்ரா, என்னம்மா? உன் போன் அடிக்குதுமா. யாருன்னு கேளுங்கம்மா, அதோ வரேன். ஹலோ ஹலோ, யாரு? நான் சாமிநாதன் பேசுறேன். இந்த ஆளு எதுக்கு இப்போ போன் பண்றான்? சாமிநாதன்னா எந்த சாமிநாதன்? ஊர்ல நிறைய சாமிநாதன் இருக்காங்க, அதுல எந்த சாமிநாதன்னு புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் மீனாட்சியோட அப்பா சாமிநாதன் பேசுறேன். ஓ, கண்டக்டர் சாமிநாதனா? அப்படி சொல்ல வேண்டியதானே. சரி, என்ன விஷயம்? சம்பந்தியமா இல்லைங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம். சுபத்ரா. என்னங்க? ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ளையோட பாட்டி எடுத்தாங்க, சம்பந்தியமாவை கூப்பிடுறாங்க. சுபத்ரா. யாருமா? அந்த கண்டக்டர் சாமிநாதன் உங்ககிட்ட தான் பேசணும்ன்றான். சொல்லுங்க. வணக்கம் சம்பந்தியமா. ஒண்ணும் இல்ல, அதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்படியே முகூர்த்த தேதி எப்போ வச்சுக்கலான்னு கேட்கறதுக்காகத்தான் ஃபோன் பண்ணோம். நிச்சயம் பண்ணதே அவசரப்படாதீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக தான். ஆனா நீங்க என்னடா அண்ணா இவ்வளவு அவசரப்படுறீங்க? சேச்சே, அப்படிலாம் இல்ல. நீங்க எங்க பக்கத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும். முகூர்த்தம் எப்போ வைப்பாங்க, கல்யாணம் எப்போ நடக்கும்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கு. அதனால தான் சம்பந்தி. இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? உடனே கல்யாணத்தை பண்ணிடலாமா? அது இல்லைங்க. இது பாருங்க, நான் முன்னாடியே கிளியரா சொல்லிட்டேன், பெரியவனுக்கு கல்யாணம் ஆகாம சின்னவனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. அன்னைக்கு சரி சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவசரப்படுத்துறீங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் உங்களை அவசரப்படுத்தலைங்க, உடனே கல்யாணம் பண்ணுங்கன்னு கூட சொல்லல. அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஃபோன் பண்ணோம். இதை பாருங்க சம்பந்தி, வேணும்னா சிவாக்கு எங்க பக்கத்துல பொண்ணு பார்க்கட்டுங்களா? என்ன சொன்னீங்க? சிவாவுக்கு நீங்க பொண்ணு பாக்குறீங்களா? சிவாவுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கணும்னு எனக்கு தெரியும். அட என்னம்மா அந்த ஆள் கிட்ட போய் வழவழான்னு பேசிட்டு என்ன சொல்றான் அந்த ஆளு? சிவாவுக்கு அவர் சைடுல பொண்ணு பார்க்கலாமான்னு கேக்குறாருமா. அவங்க சைடுல இருந்து பொண்ணு பாக்குறாங்களா? போன கூட. ஏன்பா உன் சைடுல பொண்ணுன்னா எப்படி? டிரைவர் பொண்ணா, ஆட்டோக்காரன் பொண்ணா? ஏன் ஒருத்தர் உங்க வீட்டு சைடுல இருந்து வந்தது பத்தாதா? மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வரலான்னு பிளானா? எங்க பையனுக்கு எங்க எப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்.
நீங்க பொண்ணை கொடுத்தமா பொங்கலை சாப்பிட்டமா புளியோதரை சாப்பிட்டமான்னு போயிட்டே இருக்க. அதை விட்டுட்டு எங்க குடும்ப விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதீங்க. சரிங்கம்மா. யாரை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். இல்லன்னா இப்படிதான் வருவாங்க. அம்மா போன் இன்னும் கட்டாகலமா. அட கேட்டா கேட்ட விடுமா. என்னங்க சொல்றாங்க? ஆ? அவங்க நாம அவசரப்படுறோமோன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் நிதானமா பண்ணலான்னு இருக்காங்க போல இருக்கு. அவங்க நினைக்கிறது நியாயம் தானே. நமக்கு ஒரு பொண்ணு கல்யாணம், அவங்களுக்கு 2 பையனோட வாழ்க்கை. யோசிச்சு தானே செய்வாங்க. மீனாட்சி, இன்னுமா அப்பாவுக்கு காஃபி போடுற? இது வந்துட்டேமா. அப்பா காஃபி. யோ ரன்வீர், ரன்வீர், யோ ரன்வீர், யோ எழுந்திரியா? மேடம் நீங்களா? ஐடியா யோசிக்க சொன்னா படு தூங்கிட்டு இருக்க. மேடம் நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாலும் தூங்க ஆரம்பிச்சிடுறேன் மேடம். எனக்கு டென்ஷன்ல ஐடியா வரலன்னு தானே உன்னை யோசிக்க சொன்னேன். நீ என்னடானா கும்பகர்ண மாதிரி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க. மேடம் நான் கும்பகர்ண மாதிரி தூங்கல, பகவான் கண்ணன் மாதிரி தந்திரமா யுத்தம் பண்றதா யோசிச்சுட்டு இருந்தேன் மேடம். ஓஹோ சார், அப்படி என்ன யோசிச்சீங்க? எங்க லைனா ஒண்ணுனா சொல்லுங்க பாப்போம். மேடம் ஏய், என்ன கொழுப்பா? பார்த்தா எப்படி தெரியுது? ஐயோ மேடம், எப்ப பார்த்தாலும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. பக்கத்துல வாங்க, ரகசியமா சொல்லணும். பரவாயில்ல, நீ அங்க இருந்தே சொல்லு. சரி ஓகே. எப்படி சைலன்ஸ் ஆட்ல மியூசிக் போடுறாங்க, யாருக்கும் கேட்காது. சொல்றேன் கேட்டுக்குங்க. அதாவது மேடம், இதுதான் மேடம் என் பிளான். இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமா? எந்த பிளானும் சக்சஸ் ஆனாதான் அது நல்ல பிளான், இல்லனா அது ஃபெயிலியர் பிளான். முதல்ல முயற்சி பண்ணி பாப்போம். ஓகே, உன் மேல நம்பிக்கை இல்லைனாலும் உன் பிளான் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். பாக்குறதுக்கு நீ மொக்கையா இருந்தாலும் உன் பிரெயின் ஷார்ப்பா தான் இருக்கு. மேடம் நீங்க என்ன புகழ்றீங்களா இல்ல கலாய்க்கிறீங்களா? இப்ப இந்த ஆராய்ச்சி முக்கியம் இல்ல, பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுதான் முக்கியம். அது ஓகே மேடம். இப்ப பிளானை எப்படி எக்ஸிபிஷன் பண்றேன்னு மட்டும் பாருங்க. எக்ஸிபிஷனா? இவனை வச்சுட்டு பிளான் ஆரம்பிச்சோம். குட் மார்னிங் மேடம். அத காலையிலே சொல்லிட்டீங்க. அது காலைல சொன்ன குட் மார்னிங் மேடம், இது மதியானம் சொல்ற குட் மார்னிங். மதியானம் சொன்னா அதுக்கு பேரு குட் ஆஃப்டர்நூன். ஓ அப்படி மாத்திட்டாங்களா? எப்ப மேடம் மாத்துனாங்க? மேடம் நான் இந்த ஆபீஸ் பாஸோட பிஏ, நான் எப்ப வேணாலும் குட் மார்னிங் சொல்லலாம். அதான் சொல்லிட்டீங்களே, இரிட்டேட் பண்ணாம போய் வேலைய பாருங்க. வேலையத்தானே அங்க இருக்கா பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேலையே இங்கதான் மேடம். என்ன வேலை? நான் இந்த ஆபீஸோட வேலைக்காரன், எனக்கு 1000 வேலை இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்னது வேலைக்காரனா? ஆமா மேடம், ரஜினி சார வேலைக்காரனா ஏத்துக்கிறீங்க, ஏன் இப்ப சிவகார்த்திகேயனை வேலைக்காரனா ஏத்துக்கிறீங்க, ஏன் என்ன வேலைக்காரனா ஏத்துக்க மாட்டீங்களா? என்ன உளறிட்டு இருக்கீங்க? மேடம் இப்ப நான் வளர்றதா முக்கியம், நீங்க நல்லா இருக்கீங்களா அத சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா மேடம்? மணி 12:15 தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படி? அப்போ காலையில சாப்பிட்டீங்களா மேடம்? சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா மேடம்? அப்போ ஏசி போடவா மேடம்? ஏசி தான் போட்டு இருக்கே. போட்டாச்சா மேடம்? ஏன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? எனக்கு ஹெல்ப் வேணாம் மேடம், எது வேணாலும் நானே எடுத்துக்குவேன் மேடம். ஐயோ உளறனே மேடம். வந்த வேலை முடிச்சு நான் கிளம்புறேன் மேடம். குட் மார்னிங் மேடம். மேடம் ரன்வீர், என்னாச்சு? போன் எடுத்துட்டியா? குடு குடு. இந்த ரன்பீர் போய் ஒரு காரியம் முடியாம இருக்குமா? டயலாக் பேசுறது போதும், முதல்ல போன் குடு. இந்தாங்க மேடம். இதை வச்சு என்ன பண்ண போறீங்க?
ஒருத்தவங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணா அவங்க பேசுறதுல வச்சே அவங்க மேல வச்சிருக்கிறது லவ்வா இல்ல நட்பா இல்ல அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சிவாக்கு ஃபோன் பண்ண போறேன். அவர் பேசுறது வச்சே அவங்களுக்குள்ள இருக்க என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு கண்டுபிடிச்சிருவேன். ஐயா எதுக்கு இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல போனை பண்ணுங்க. நித்யாவா இருக்கும்? ஏய் எடுத்துற. என்னாச்சு மேடம்? என்னது ஃபோன் எடுத்துட்டு பேசவே மாட்டேங்கிறாரு. பேசுங்க. ஃபோன் பண்ணிட்டு என்ன சைலண்டா இருக்கா? ஹலோ நித்யா, ஆ ஃபோன் பண்ணிட்டு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஆ ஒண்ணும் இல்ல. என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஆ சொல்லுங்க நித்யா, என்ன பேசணும்? ஆ ஆமா பேசணும். ஆ, இங்க ஆபீஸ் ஹவர்ஸ்ல வேண்டாம். ஈவினிங் நம்ம ரெஸ்டாரண்ட்ல இல்ல காஃபி ஷாப்ல ரிலாக்ஸா பேசலாம். ஓகே? என்ன ஓகேவா? ஆ ஆ ஓகே. பை. ஆ பை. என்னது ரெஸ்டாரண்டா? என்னாச்சு மேடம்? ஆபீஸ்ல வேண்டாம் ரெஸ்டாரண்ட்ல பேசலாம் சொல்றாரு. ஓஹோ, ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வர சொல்றாருன்னா அப்ப மேட்டர் பெருசாயிடுச்சு போல இருக்கே. மேடம் சந்தேகமே இல்ல, மௌனம் பேசிய சூர்யா மாதிரி இருந்த நம்ம பாஸ் இப்ப அலைப்பாயுத மாதவன் மாதிரி ஆயிட்டாரே. இப்ப அவர் மனசுக்குள்ள பிரேமம், காதல், லவ், இசுக்கு எல்லாம் வந்திருக்கு மேடம். காதலும் இல்ல கத்திரிக்காவும் இல்ல. நீ வேற சும்மா இரு, ரன்வீர். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. மேடம் தெளிவா தெரிஞ்ச பிறகு எதுக்கு மேடம் சந்தேகம்? நான் யாரு? பிஏனா என்ன மேடம்? பர்சனல் அசிஸ்டன்ட். அப்படின்னா என்ன? பாஸோட பர்சனல் விஷயத்தை கூட என்கிட்ட சொல்லணும். ஆனா பாஸ் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு சீக்ரெட் மேடம். அப்படிலாம் இருக்காது ரன்வீர். என்ன மேடம் எல்லாத்தையும் கண்ணால பார்த்து நீங்களே இப்படி சொல்லலாமா? அவங்களுக்காக டின்னர் ஏற்பாடு பண்ணாரு. ஸ்பெஷல் கெஸ்ட்னு வீட்டுக்கே கூப்பிட்டு விருந்து கொடுத்தாரு. கார்லயே கூப்பிட்டு வராரு. எல்லாத்துக்கும் மேல மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் மேடம்? அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மேடம். பேசினதெல்லாம் போதும். முதல்ல போன் எடுத்த இடத்துல கொண்டு போய் வை. ஐயோ சரி வச்சிடறேன் மேடம். போனை காணோம். செந்தில், நான் நித்யா பேசுறேன். உடனே கொஞ்சம் என் கேபின் வாங்கல. வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். என் போனை காணோம் செந்தில், கொஞ்சம் எங்கன்னு பாக்குறீங்களா? போனை காணுமா? எங்க வச்சீங்க? இதோ இங்கதான் சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன். நல்லா பாத்தீங்களா? இங்க வந்து யாரும் எடுக்க வாய்ப்பு இல்லை மேடம். மேடம் இப்பதான் போனை காணும்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. நான் போய் நைஸா போனை வச்சுட்டு வந்துட்டுமா? போய் வச்சிட்டு வா. யூ அப்படியே ஒரு அறை விட்டு இவன் தான் திருடான்னு சொல்லி செக்ஷன் 420ல உள்ள தள்ளி 7 வருஷம் ஜெயில வச்சிருவாங்க. மேடம் செக்ஷன் 420 சீட்டிங் கேஸ் தானே மேடம்? அது இப்ப திருட்டு கேஸா மாத்திட்டாங்க. ஓ சட்டத்தை மாத்திட்டாங்களா? ரூலிங் கவர்மெண்டோட ஃபால்ட். நல்லா தேடிட்டேன் செந்தில், எங்கேயுமே காணோம். மேடம் உங்க நம்பர் சொல்லுங்க. 98. ஐயோ போன் அடிச்சா ரிங் வருமே. ரிங் வந்தா மாட்டிப்போ. முதல்ல போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. மேடம் எப்படி மேடம் இந்த மாதிரி கேடி வேலைலாம் கரெக்டா பண்றீங்க? ரொம்ப ஷார்ப்பு மேடம். வாய் மூட்டி இருக்கியா? மேடம் சுவிட்ச் ஆஃப்னு வருது மேடம். ஸ்விட்ச் ஆஃபா? சுவிட்ச் ஆஃப்னா சுவிட்ச் ஆஃப் தான் வரும். சுவிட்ச் ஆன் வரும். லூசு பையல மேடம். மேடம் காமெடி சொன்னா சிரிக்கணும் மேடம். மாட்டினா பரவாயில்லையா? யாரோ என் போன் எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க செந்தில். மேடம் உங்க கேபின் யாரா வந்தாங்களா? பாஸ் பிஏவை தவிர வேற யாரும் வரல. பிஏவா? மேடம் நீங்க ஸ்ட்ரைட்டா பாஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்க மொபைல் கிடைக்கும். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போய் பாஸ் கிட்ட சொல்லுங்க மேடம். ஐயோ மேடம் பாஸ் கிட்ட போய் சொல்ல போறாங்க மேடம். பாஸ் மட்டும் இல்ல, இந்த சிம்ம கண்டுபிடிச்சவனாலே கண்டுபிடிக்க முடியாது. இந்தா பாக்கெட்ல வை. மேடம் இத நீங்களே வச்சுக்கலாம்ல? சப்போஸ் மாட்டினா நீ தானே மாட்டுவ. வா போலாம். ஐயோ மேடம்
சார் சொல்லுங்க நித்யா. நித்யா, என்ன இது ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? சார் என்னோட போனை சார்ஜ்ல போட்டிருந்தேன் சார். என் போனை காணும் சார். என்னது, போனை காணுமா? யாராவது உன் ரூம்க்கு வந்தாங்களா? உங்க பிஏ மட்டும் தான் வந்தாரு. ரன்பீர் ரன்பீர் காமெடி அதான் பேசிட்டு தெரிவானே தவிர இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டான். பாத்தீங்களா மேடம், என் பாஸ் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு. அவர் ராமர்னா நான் ஆஞ்சநேயர் மேடம். யோ, தள்ளி போயா, கேவலமா இருக்கு. மேடம், உங்க அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. நீங்களே நல்லா ஒட்டு கேட்டு என்கிட்ட அப்புறமா சொல்லுங்க. சிப்பே. சரி, ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். என்ன திடீர்னு ஓடுறாங்க? நம்ம ஆபீஸ்ல தான் எங்கேயாவது இருக்கும் நித்யா, கிடைச்சிடும். மேடம், என்ன மேடம் சொல்லாம கொள்ளாம விட்டு போயிட்டீங்க? யோ, திருட்டுத்தனம் பண்ணுமா, அலர்ட்டா இருக்கணும். வாயா. ஹாய் கைஸ், எவ்ரிபடி லிசன். வாங்க. நித்யா மேடமோட ஃபோன் வந்து காணோம். யாராவது உங்க ஃபோனை நினைச்சு மாத்தி எடுத்திருந்தீங்கனாலோ இல்ல எங்கேயாவது பாத்தீங்கனாலோ எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நித்யா, உங்க ஃபோன் என்ன கலர்? பிளாக் கலர். பிளாக். நீ பாத்தியாமா? இல்ல சார், நான் பார்க்கல. யூ? இல்ல சார், நான் பார்க்கல சார். இல்ல சார், நான் ஒர்க்ல இருந்தேன் சார். ஃபைன். நித்யா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ரிலாக்ஸ். நம்ம ஆஃபீஸ் ஃபுல்லாவே சிசிடிவி சர்வேலன்ஸ்ல இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்க ஃபோனை யாரு எடுத்தாங்கன்னு. ஐயோ மாட்டணும்.